ரகுவம்சம் 78ஆம் பகுதி. விருந்தினர் ஆட்சியின் தொடர்ச்சி. அப்போதுதான் அவனது ஒளி கதிர்கள் பரவின. ஆனால் மேற்கூறிய பிரகாசங்களில் இயல்பை கடந்து மன்னன் ஒரே நேரத்தில் வீர குணங்களுடன் உயர்ந்தான். இலையுதிர் காலத்தில் இனிமையான நட்சத்திரங்களுடன் இரவுகள் துருவத்தை பின்தொடர்வது போல பெண்கள் பாசம் நிறைந்த விழிகளுக்கு அந்த மனிதனை பின்தொடர்ந்தனர். அயோத்தியின் புகழ்பெற்ற ஆலயங்களில் அவன் தெய்வங்களுக்கு அரவங்களை படைத்தான். தெய்வங்களின் சிலைகளில் நின்று ஆசீர்வதிக்கப்பட்ட அவனை ஆசீர்வதித்தன. அபிஷேக நீரால் நனைந்த மண்டப வேதி வற்றுவதற்கு முன்பே அங்கே பூபாலனின் வர்ணிக்க இயலாத மகிமை கடற்கரை வரை பரவியது. வசிஷ்ட குருவின் மாய சக்தியும் வில்லாளனின் சக்தியும் ஒன்றிணையும் போது முடியாதது எது? சமய அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்தாலோசிக்கும் மன்னன் தன் எதிரிகளின் தகராறுகளை தானே ஆராய்ந்து தீர்த்து வைப்பான். பின்னர் தன் ஊழியர்களின் கோரிக்கைகளை சாந்தமான மனதுடன் கேட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். அவனது தந்தையின் காலத்தில் மக்கள் சிராவண மாதத்தில் ஆறுகள் செழிப்பதைப் போல வளர்ந்தனர். அவனது காலத்தில் அவர்கள் பாத்ரபத மாதத்தில் ஆறுகளைப் போல இன்னும் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தனர். அவருடைய சொல் ஒருபோதும் தவறவில்லை. கடவுள் கூட அவர் கொடுத்ததை திரும்ப பெறவில்லை. ஆனால் முதலில் எதிரிகளை அழித்து பின்னர் அவர்களை மீண்டும் நிலை நிறுத்தியதன் மூலம் நாம் செய்ததிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்ற சபதம் மீறப்பட்டது. இளமை, அழகு, செல்வம் இவற்றில் ஏதேனும் ஒன்று ஒருவரை பெருமை கொள்ளச் செய்யும். இந்த மூன்றும் அவரிடம் இருந்தன. ஆயினும் அவர் பெருமை கொள்ளவில்லை. மக்கள் எப்போதும் அவர் மீது பிரியம் கொண்டிருந்தனர். இவ்வகையில் அவர் ராஜ்யத்திற்கு புதியவராக இருந்த போதும் வலுவான வேர்களை கொண்ட ஒரு மரத்தை போல நிலை பெற்றார். வெளிப்புற எதிரிகள் நிரந்தரமான எதிரிகள் அல்ல, மேலும் அவர்கள் விலகி இருக்கிறார்கள். எனவே அவன் முதலில் நித்தியமான மற்றும் அகமான 6 எதிரிகளையும் காம குரோத்தர்களையும் வென்றான். இயல்பாகவே அமைதி அற்றவனான மன்னன் லக்ஷ்மி தேவியால் மகிழ்ந்து கல்லின் மீதிருந்த பொன் கோடு போல அசைவற்று இருந்தான். வீரமில்லாத நீதி கோழைத்தனம், நீதியில்லாத வீரம் மிருகம். எனவே அவர் நீதியுடனும் வீரத்துடனும் தனது இலக்குகளை அடைய புறப்பட்டார். அவர் சூரியனின் ஒளியை ஒளியாக பயன்படுத்தினார். எனவே மேகங்களால் மறைக்கப்படாத சூரியனை போல அவரது ராஜ்யத்தில் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எனவே எந்த நேரத்திலும் எந்த குறையுமின்றி இரவும் பகலும் அரசின் கடமைகளை செய்து வந்தார். அவர் தினமும் தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசிப்பார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் அவரது ஆலோசனைகள் ஒருபோதும் வெளிப்படவில்லை. அரசன் தன் எதிரிகள் மீதும் தன் சொந்த மக்கள் மீதும் ஒருவரை ஒருவர் அறியாமல் ஒற்றர்களை பயன்படுத்தினான். எனவே அவர் அவ்வப்போது உறங்கினாலும் எப்போதும் விழிப்புடன் இருந்தார். அவன் எப்போதும் அறிவார்களை தடுத்தான், ஆனால் அவர்களால் தடுக்கப்படவில்லை. ஆயினும் அவன் எதிரிகளால் ஊடுருவ முடியாத மாபெரும் கோட்டைகளில் வாழ்ந்தான். யானைகளை கொல்லும் சிங்கம் இயல்பாகவே மலை குகைகளில் தங்கும். ஆனால் அது பயத்தினால் அல்ல, தடைகளற்ற மங்களகரமான எப்போதும் சிந்தனையுடன் கூடிய அவனது முயற்சிகள் நெல் வயல்களைப் போல உள்ளுக்குள் இரகசியமாக பலனளித்தன. அவன் வளர்ந்த போதிலும் ஒருபோதும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. உப்புக்கடல் எவ்வளவுதான் பொங்கினாலும் அது ஒரு நதியைப் போல பாய்கிறது. மக்களிடையே தனக்கு எதிராக எழுந்த பகைமையை உடனடியாக அடக்கும் சக்தி அவனுக்கு இருந்தது. ஆயினும் அவர்களிடையே இருந்த பகைமை அது குடும்பத்தை தடுக்க முன்கூட்டியே அவர் கவனமாக இருப்பார். அவர் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் தனக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே தாக்குவார். ஆனால் தன் சக்திக்கு அப்பாற்பட்டவர்களை தாக்க மாட்டார். காற்று அவருக்கு துணையாக இருந்தாலும் நெருப்பால் தண்ணீரில் மீது பரவ இயலாது. அவன் பௌதிக ஆசைகளால் தர்மத்தையும் துன்புறுத்தவில்லை. அவன் காமத்தால் பௌதிகத்தையும் அர்த்தத்தால் காமத்தையும் துன்புறுத்தவில்லை.
அவன் மூன்றையும் சமமாக நடத்தினான். அவனுடைய நண்பர்கள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவன் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவர்கள் மிகவும் செழிப்பாக இருந்ததால் அவன் அவர்களுக்கு தீங்கு செய்தான். எனவே அந்த விருந்தாளி அரசன் தன் நண்பர்களை ஒரு நடுநிலையான நிலையில் வைத்திருந்தான். அவன் தன் பலத்தை எதிரிகளின் பலத்துடன் கவனமாக ஒப்பிட்டு அவர்களை விட தான் வலிமையாக இருக்கும்போது மட்டுமே அவர்களை தாக்குவான். அவன் பலவீனமாக இருக்கும்போது மௌனமாக இருப்பான். தனக்கு வசதி இருக்கும் போதுதான் மக்கள் தன்னை நம்புவார்கள் என்ற நம்பிக்கையில் அவன் பணம் சம்பாதித்து வந்தான். மேகங்களில் நீர் இருந்த போதும் தேவர்களும் தேவியர்களும் அவனுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அந்த வீரன் மற்றவர்களின் செயல்களை அழிப்பதன் மூலம் தன் இலக்குகளை அடைவான். தன் எதிரிகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிப்பான். தன் தவறுகளை அவர்களிடமிருந்து மறைப்பான். அவனது உடல் இறந்த உடனேயே அவனது தந்தை அவனது படையை பெருக்கினார். ஆயுதங்களை பயன்படுத்தி அது கூர்மையாக்கப்பட்டது. அது போருக்கு தயாராக இருந்தது. அவன் தன் உடலை பாதுகாப்பது போலவே அத்தகைய படையையும் பாதுகாப்பான். அரவத்தின் தலையிலிருந்து இரத்தினத்தை யாராலும் எடுக்க முடியாது. அதுபோலவே எந்த எதிரியாலும் அந்த வீரனின் சக்தியை ஈர்க்க இயலாது. ஒரு காந்தம் ஒரு கண்ணாடி துண்டை ஈர்ப்பது போல அவன் தன் எதிரிகளின் சக்தியை தன் பக்கம் ஈர்த்தான். அவரது ஆட்சியின் கீழ் சர்தாவாகர்கள் சமயத்தில் நிறுவனர்கள் ஆறுகளிலும் கிணறுகளிலும் காடுகளிலும் தோட்டங்களிலும் மலைகளிலும் செழித்து வாழ்ந்தனர். 27ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. ரகுவம்சம் 78ஆம் பகுதி. விருந்தினர் ஆட்சியின் தொடர்ச்சி. அப்போதுதான் அவனது ஒளி கதிர்கள் பரவின. ஆனால் மேற்கூறிய பிரகாசங்களில் இயல்பை கடந்து மன்னன் ஒரே நேரத்தில் வீர குணங்களுடன் உயர்ந்தான். இலையுதிர் காலத்தில் இனிமையான நட்சத்திரங்களுடன் இரவுகள் துருவத்தை பின்தொடர்வது போல பெண்கள் பாசம் நிறைந்த விழிகளுக்கு அந்த மனிதனை பின்தொடர்ந்தனர். அயோத்தியின் புகழ்பெற்ற ஆலயங்களில் அவன் தெய்வங்களுக்கு அரவங்களை படைத்தான். தெய்வங்களின் சிலைகளில் நின்று ஆசீர்வதிக்கப்பட்ட அவனை ஆசீர்வதித்தன. அபிஷேக நீரால் நனைந்த மண்டப வேதி வற்றுவதற்கு முன்பே அங்கே பூபாலனின் வர்ணிக்க இயலாத மகிமை கடற்கரை வரை பரவியது. வசிஷ்ட குருவின் மாய சக்தியும் வில்லாளனின் சக்தியும் ஒன்றிணையும் போது முடியாதது எது? சமய அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்தாலோசிக்கும் மன்னன் தன் எதிரிகளின் தகராறுகளை தானே ஆராய்ந்து தீர்த்து வைப்பான். பின்னர் தன் ஊழியர்களின் கோரிக்கைகளை சாந்தமான மனதுடன் கேட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். அவனது தந்தையின் காலத்தில் மக்கள் சிராவண மாதத்தில் ஆறுகள் செழிப்பதைப் போல வளர்ந்தனர்.
அவனது காலத்தில் அவர்கள் பாத்ரபத மாதத்தில் ஆறுகளைப் போல இன்னும் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தனர். அவருடைய சொல் ஒருபோதும் தவறவில்லை. கடவுள் கூட அவர் கொடுத்ததை திரும்ப பெறவில்லை. ஆனால் முதலில் எதிரிகளை அழித்து பின்னர் அவர்களை மீண்டும் நிலை நிறுத்தியதன் மூலம் நாம் செய்ததிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்ற சபதம் மீறப்பட்டது. இளமை, அழகு, செல்வம் இவற்றில் ஏதேனும் ஒன்று ஒருவரை பெருமை கொள்ளச் செய்யும். இந்த மூன்றும் அவரிடம் இருந்தன. ஆயினும் அவர் பெருமை கொள்ளவில்லை. மக்கள் எப்போதும் அவர் மீது பிரியம் கொண்டிருந்தனர். இவ்வகையில் அவர் ராஜ்யத்திற்கு புதியவராக இருந்த போதும் வலுவான வேர்களை கொண்ட ஒரு மரத்தை போல நிலை பெற்றார். வெளிப்புற எதிரிகள் நிரந்தரமான எதிரிகள் அல்ல, மேலும் அவர்கள் விலகி இருக்கிறார்கள். எனவே அவன் முதலில் நித்தியமான மற்றும் அகமான 6 எதிரிகளையும் காம குரோத்தர்களையும் வென்றான். இயல்பாகவே அமைதியற்றவனான மன்னன் லக்ஷ்மி தேவியால் மகிழ்ந்து கல்லின் மீதிருந்த பொன் கோடு போல அசைவற்று இருந்தான். வீரமில்லாத நீதி கோழைத்தனம், நீதியில்லாத வீரம் மிருகம். எனவே அவர் நீதியுடனும் வீரத்துடனும் தனது இலக்குகளை அடைய புறப்பட்டார். அவர் சூரியனின் ஒளியை ஒளியாக பயன்படுத்தினார். எனவே மேகங்களால் மறைக்கப்படாத சூரியனைப் போல அவரது ராஜ்யத்தில் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எனவே எந்த நேரத்திலும் எந்த குறையுமின்றி இரவும் பகலும் அரசின் கடமைகளை செய்து வந்தார். அவர் தினமும் தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசிப்பார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் அவரது ஆலோசனைகள் ஒருபோதும் வெளிப்படவில்லை. அரசன் தன் எதிரிகள் மீதும் தன் சொந்த மக்கள் மீதும் ஒருவரை ஒருவர் அறியாமல் ஒற்றர்களை பயன்படுத்தினான். எனவே அவர் அவ்வப்போது உறங்கினாலும் எப்போதும் விழிப்புடன் இருந்தார். அவன் எப்போதும் அறிவார்களை தடுத்தான், ஆனால் அவர்களால் தடுக்கப்படவில்லை. ஆயினும் அவன் எதிரிகளால் ஊடுருவ முடியாத மாபெரும் கோட்டைகளில் வாழ்ந்தான். யானைகளை கொல்லும் சிங்கம் இயல்பாகவே மலை குகைகளில் தங்கும். ஆனால் அது பயத்தினால் அல்ல, தடைகளற்ற மங்களகரமான எப்போதும் சிந்தனையுடன் கூடிய அவனது முயற்சிகள் நெல் வயல்களைப் போல உள்ளுக்குள் இரகசியமாக பலனளித்தன. அவன் வளர்ந்த போதிலும் ஒருபோதும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. உப்புக்கடல் எவ்வளவுதான் பொங்கினாலும் அது ஒரு நதியைப் போல பாய்கிறது. மக்களிடையே தனக்கு எதிராக எழுந்த பகைமையை உடனடியாக அடக்கும் சக்தி அவனுக்கு இருந்தது. ஆயினும் அவர்களிடையே இருந்த பகைமை அது குடும்பத்தை தடுக்க முன்கூட்டியே அவர் கவனமாக இருப்பார். அவர் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் தனக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே தாக்குவார். ஆனால் தன் சக்திக்கு அப்பாற்பட்டவர்களை தாக்க மாட்டார். காற்று அவருக்கு துணையாக இருந்தாலும் நெருப்பால் தண்ணீரில் மீது பரவ இயலாது. அவன் பௌதிக ஆசைகளால் தர்மத்தையும் துன்புறுத்தவில்லை. அவன் காமத்தால் பௌதிகத்தையும் அர்த்தத்தால் காமத்தையும் துன்புறுத்தவில்லை. அவன் மூன்றையும் சமமாக நடத்தினான். அவனுடைய நண்பர்கள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவன் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவர்கள் மிகவும் செழிப்பாக இருந்ததால் அவன் அவர்களுக்கு தீங்கு செய்தான். எனவே அந்த விருந்தாளி அரசன் தன் நண்பர்களை ஒரு நடுநிலையான நிலையில் வைத்திருந்தான். அவன் தன் பலத்தை எதிரிகளின் பலத்துடன் கவனமாக ஒப்பிட்டு அவர்களை விட தான் வலிமையாக இருக்கும்போது மட்டுமே அவர்களை தாக்குவான். அவன் பலவீனமாக இருக்கும்போது மௌனமாக இருப்பான். தனக்கு வசதி இருக்கும் போதுதான் மக்கள் தன்னை நம்புவார்கள் என்ற நம்பிக்கையில் அவன் பணம் சம்பாதித்து வந்தான். மேகங்களில் நீர் இருந்த போதும் தேவர்களும் தேவியர்களும் அவனுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அந்த வீரன் மற்றவர்களின் செயல்களை அழிப்பதன் மூலம் தன் இலக்குகளை அடைவான். தன் எதிரிகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிப்பான். தன் தவறுகளை அவர்களிடமிருந்து மறைப்பான். அவனது உடல் இறந்த உடனேயே அவனது தந்தை அவனது படையை பெருக்கினார். ஆயுதங்களை பயன்படுத்தி அது கூர்மையாக்கப்பட்டது. அது போருக்கு தயாராக இருந்தது. அவன் தன் உடலை பாதுகாப்பது போலவே அத்தகைய படையையும் பாதுகாப்பான்.
அரவத்தின் தலையிலிருந்து இரத்தினத்தை யாராலும் எடுக்க முடியாது. அதுபோலவே எந்த எதிரியாலும் அந்த வீரனின் சக்தியை ஈர்க்க இயலாது. ஒரு காந்தம் ஒரு கண்ணாடி துண்டை ஈர்ப்பது போல அவன் தன் எதிரிகளின் சக்தியை தன் பக்கம் ஈர்த்தான். அவரது ஆட்சியின் கீழ் சர்தாபாகர்கள் சமயத்தில் நிறுவனர்கள் ஆறுகளிலும் கிணறுகளிலும் காடுகளிலும் தோட்டங்களிலும் மலைகளிலும் செழித்து வாழ்ந்தனர். 77ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.